سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினம் குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத்தினுடைய அந்த விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து விமானத்தில் பயணம் செய்த 242 நபர்களிலே 241 நபர் சம்பவ இடத்திலே மரணித்து போனார்கள். எந்த இடத்திலே அந்த விமானம் விழுந்ததோ அங்கு மருத்துவம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கியிருக்கிற அந்த விடுதியின் மீது தான் அந்த விமானம் விழுந்தது. அந்த மருத்துவ மாணவர்களும் இன்னும் அங்கே இருக்கிற பொதுமக்களுமாக ஏறத்தாழ கருத்து சொல்லப்படுகிறது, ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுகிறது, ஏறத்தாழ 50 நபர்களுக்கு மேலே பொதுமக்களும் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் முழுமையான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, வர இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு நாடு மட்டுமல்ல, சர்வதேசமும் கவலைக்குள்ளான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அன்பிற்கினியவர்களே, மக்கள் சில நிமிடங்களிலே உரு தெரியாமல் அழிந்து போகிவிடுகிறார்கள். விமான பயணம் அதே சமயத்திலே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியதும் அதே விமான பயணம்தான். இது வரைக்கும் நான் விமானத்தில் போனதே இல்லைங்க அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அந்த விமானத்தில் பயணிக்கிற அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் என்பதை முதல் முறையாக அந்த விமானத்திலே பயணிப்பவர்கள் அதை உணர்வார்கள். அப்படி அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியதும் அந்த விமான பயணம். அதே சமயத்திலே பெரும் துக்கத்தையும் சில நேரங்களிலே தந்து விடுகிறது என்பதை இது போன்ற நிகழ்வுகள் நாம் பார்க்கிறோம். நாட்டில் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு சமீப காலங்களில். ஏறத்தாழ இந்த ஒரு 20-25 வருடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் பல விமானங்கள் மாதிரி பல தேசங்களிலேயே, நம்ம கேரளாவிலேயே, மும்பையில், இது மாதிரி இந்திய தேசத்திலேயே பல இடங்களிலேயே கீழே விழுந்திருப்பதை, நொறுங்கியிருப்பதை, உயிர்கள் பலியாகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக விமான பயணம் என்பது மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய பயணமாக இருக்கிறது என்றாலும் கூட ஒரு விதத்தை அச்சத்தை தரக்கூடிய பயணமாகவும் இருக்கிறது என்பதை அவ்வப்போது இது போன்ற விபத்துகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, அதை நாம் எல்லோருமே உணர்ந்துதான் இருக்கிறோம். மக்கள் விமான பயணத்தை பாதுகாப்பானது என நம்பித்தான் பயணிக்கிறார்கள். விமானம் பாதுகாப்பானது தான். இங்கே நாம் விமானத்திலே பயணிக்க ஆரம்பித்தால் நம்முடைய நோக்கம் எங்கவோ அங்கு பாதுகாப்பாக சென்று இறங்கி விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் அந்த பயணத்தை தேர்வு செய்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி பாதுகாப்பாக இருக்கிற அந்த பயணம் இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலே அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். மக்களில் பயணிக்கின்ற எல்லோரும் பாதுகாப்பாக தங்களது இலக்குகளை அடைய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாம் ரப்பிடத்திலே துஆ செய்து கொள்ளுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, போதுமானவனாக இருக்கின்றான். அன்பிற்கினியவர்களே, இந்த விமான விபத்து மற்ற மக்களுக்கு அந்த விமான விபத்திலே இறந்து போன, அந்த விமான விபத்திலே சிக்கொண்டு மரணித்து போனவர்கள் அல்லாது உயிரோடு இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நிறைய பாடங்களை சொல்லுகிறது. ஒன்று ரெண்டல்ல, நிறைய பாடங்களை சொல்லுகிறது. அதில் நாம்
ஒரே ஒரு பாடத்தை மட்டுமே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உலகத்தில் விமானங்கள் பறக்கிறதுக்கு மனிதனுடைய மூளையின் அடிப்படையில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹுடைய ஏற்பாடு அப்படிங்கிறத விமானம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் பாருங்க, அவலம் யரவ் இலா தைரி ஃபவகாஹும் சாஃபாத்தின் வயக்பில்ன மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். உங்களது தலைக்கு மேலே சிறகுகளை விரித்தபடியும் அல்ல அப்படியே சொல்றான். உங்கள் அதனுடைய சிறகுகளை விரித்தபடியும் சில நேரங்களிலே அதை சுருக்கியும் விரித்தும் அல்ல ரெண்டையுமே சொல்றான். விரிக்குது அப்புறம் சுருக்குது. இப்படி சுருக்கியும் விரித்தும் பறக்கின்றவைகளை நீங்கள் கவனியுங்கள். பறக்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க. அன்னைக்கு விமானம் இல்லை. இந்த ஆயத்து இறங்குற அந்த காலத்துல விமான கண்டுபிடிப்பே இல்லை. ஆனா அல்லாஹ் அன்னைக்கு சொல்லிட்டா வானத்துல என்ன செய்யும் சொன்னா தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டு அப்படியே பறக்கும். அது ஒரு கட்டத்திலே சுருக்கும், தன்னுடைய இறக்கைகளை எல்லாம் சுருக்கும். பிளைட்ல பார்க்கிறோம் இல்லை, சில இறக்கைகள் மேலே மேலே எழும்பு அப்படியே விரிந்து கொடுக்கும். சக்கரங்கள் எல்லாம் என்ன செய்யும், வெளியே இருக்கிறதெல்லாம் அப்படியே உள்ள போகும், அப்படியே விரியும், வெளியே வரும், உள்ள போகும். அதெல்லாம் அப்படியே சொல்றான். இது யாருடைய ஏற்பாடு என்று சொன்னால் அல்லாஹை தவிர வேறு யார் இந்த ஏற்பாட்டை அந்தரத்திலே செய்கிறார்கள்? அந்தரத்திலே இந்த ஏற்பாட்டை விரிப்பதும் சுருக்குவதும் அது அப்படியே பயணிப்பதும் இந்த ஏற்பாட்டை செய்வது யார்? அல்லாஹ் தானே. அல்லாஹுவை தவிர யாராலும் இதை செய்து காட்ட முடியுமா என்று என்ன செய்யறாங்க சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறத பார்க்கணும். உண்மை அதானுங்கள். நம்ம நினைக்கலாம் மனுஷன் தானே கண்டுபிடிச்சான், மனுஷன் தானே இயக்குகிறான், ஒரு விமானிக்கு 2 விமானி இருக்கிறானே. அப்படி இருந்திருந்தா மனிதனுடைய சக்தி என்று இருந்தால் விமானங்கள் கீழே விடக்கூடாதல்லவா? விமானங்கள் விழுந்து நொறுங்கி விடக்கூடாதல்லவா? இயந்திரங்களிலே கோளாறுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஏற்படுகிறது காரணம் என்ன? அதை இயக்குபவன் அல்லாஹுவாக இருக்கிறான். எவ்வளவு நேரம் இயக்க வேண்டும், எவ்வளவு தூரம் இயக்க வேண்டும், எவ்வளவு உயரத்திலே இயக்க வேண்டும், எல்லாம் நிர்ணயிப்பது அது அல்லாஹுவாக இருக்கிறான். அதை கொஞ்சம் மனுஷனுக்கு மூளையில கொடுத்து நீ இந்த வேலையை செய்யலாம், அல்லாஹ் மனுஷன் மூலமா அந்த வேலையை வாங்குகிறான் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற செய்தி. விமான விபத்து நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்கிற ஒரு பாடத்தை முதலாக நமக்கு சொல்லுகிறது. அதை உணர்ந்தால் அவன் ஈமானிய மனிதன். அதை அவன் உணரவில்லை என்று சொன்னால் 1000 காரணம் சொல்லுவான். அப்படி நடந்திருக்கலாம், பராமரிப்பு சரியா இருந்திருக்கணும், முன்னாடி அதை பார்த்திருக்கணும், இதை பார்த்திருக்கணும், இல்ல விமானி கொஞ்சம் கவனக்குறைவு, இல்லைன்னா என்ன செய்வான், நம்ம சங்கிகள் சொல்ற மாதிரி இது இந்த நாட்டினுடைய சதிவேலை அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்படி எல்லாம் சொல்லுவது இருக்கிறது, சாக்கு போக்கு சொல்லுவது இருக்கிறதே, அது அன்பிற்கினியவர்களே அவனுடைய அறியாமை விழுந்துருச்சு. விழவச்சமும் அல்ல, அதை பறக்க வைக்கணும் அல்ல, விழவச்சவனும் அல்ல. அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதில் காரணங்களை சாக்கு போக்குகளை சொல்லுவது இருக்கிறதே, அது மனிதனுடைய அறியாமை. அந்த காரணங்களை அமைப்பவனும் அல்லாஹுவாக இருக்கிறான். இந்த காரணங்களை ஏற்படுத்தக்கூடியவனும் யாருங்க? அல்லாஹுவாக இருக்கிறான் என்பதைத்தான் இந்த இது போன்ற விபத்துக்கள் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். அந்த பாடம் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் அது வலுப்பெறும், அது பலம் பெறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதற்கினியவர்களே. குர்ஆன்ல சொல்றான் மரணங்கிறது நிச்சயம் தான். நமக்கு எல்லாருமே ஒரு வசனம் தெரியும், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத்.
மரணத்தை எல்லா ஆத்மாக்களும் சுவைத்து தீர வேண்டும். நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டு இருக்கிற அந்த செய்தி. யாரும் கருத்து வேறுபாடு இல்லை. எத்தனையோ விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற மனிதன், கடவுள் கொள்கையிலேயே கருத்து வேறுபாடு மனிதர்களுக்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா மரணத்துடைய விஷயத்திலே எந்த மனிதனுக்கும் கருத்து வேறுபாடே இல்லை. மரணம் நிச்சயம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்ல, அதுக்கு அடுத்த நாள் இல்லை, எப்போ நிர்ணயிச்சிருக்கோ அப்ப. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்ற பாருங்க. حتى إذا جاء أحدكم الموت توفته رسلنا. நம்முடைய தூதுவர் அப்படின்னா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். யாருங்க? மலக்குல் மௌத். யாருங்க? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா, ஒருவருடைய தவணை முடிகிறது என்று சொன்னால், என்னுடைய தவணை முடிகிறது என்று சொன்னால், என்னுடைய அந்த மரணத்தினுடைய நேரத்திலே எந்த குறையையும் அவர் கொண்டு வர மாட்டார். ஹத்தா இதா ஜாஅ அஹதுகுமுல் மௌத், உங்களிலே ஒருவருக்கு மரணம் வர வேண்டும், இந்த நிமிடத்தில் இந்த நொடியில் வர வேண்டும் என்று சொன்னால், தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதுவர் அதாவது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவரை மரணிக்க செய்து விடுவார். எந்த விதமான குறையையும் அவர் வைக்க மாட்டார். குறை வைக்க மாட்டார்னா கொஞ்ச நேரம் விட்டு வைப்போமே இவருக்கு. அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாவுக்கு தெரியாம இவரை இன்னும் ஒரு வருஷம் இவரை வாழ வைப்போம், அல்லாவுக்கு தெரியாம இவனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மரணத்தை கொடுத்துருவோம், அப்படி ஏதாவது என்னுடைய தூதர் செய்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தவஃபத்துஹு ருசுலுனா, என்னுடைய தூதர், எங்களுடைய தூதர், ரப்பு சொல்றான், என்னுடைய தூதர் எந்த குறையும் இல்லாமல் அந்தந்த நேரத்திலே அவர்களுக்கான அந்த மரணத்தை கொடுத்து விடுவார். அந்த கிணியவர்களே, எங்க வச்சு வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாம் அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிற ஒரு செய்தி. குர்ஆன்ல ஒரு வசனம் நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆன்ல ஒரு வசனம் நம்ம அடிக்கடி அந்த செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்விடத்துல ஒரு 5 செய்திகள் இருக்கு. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது. வேற யாருக்கு உலகத்தில் இருக்க எந்த படைப்புக்குமே தெரியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது. 5 மறைவான செய்திகள். 5 மறைவான செய்திகள். இது அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 31வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ, எப்பொழுது மறுமை ஏற்படும், மறுமை எப்பொழுது ஏற்படும் நிச்சயமாக அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான். நமக்கு தெரியுங்களா மறுமை எப்ப ஏற்படும்? நம்மள யாருக்காவது தெரியுமா? நமக்கு யாருக்குமே தெரியாது. எப்பொழுது ஏற்படும் அது அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான். வயுனஸ்ஸிலுல் கைஸ, மழையை பொழிவிக்க செய்கின்றவன் யார்? அல்லாஹ்வாக இருக்கிறான். நாம பார்க்கிறோம், முந்தானத்து கூட பார்த்தோம், மகரிபுடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம், அப்படியே ஒரே இருட்டு, பயங்கரமா அப்படியே இருட்டுச்சு. நம்ம பகுதியில பயங்கரமா அப்படியே இருட்டுச்சு. பார்த்தா எந்த மழையும் வரல, ஒண்ணும் இல்லை. மகரிபுக்கு போனா அப்படியே எல்லாம் சுத்தமா வெளியே வெளிச்சம் வந்து போயிடுச்சு. நிலவினுடைய வெளிச்சம் அப்படியே பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக மழையை பொழிய வைப்பவன் யார்? மேகம் வர்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு, எல்லாம் கூடும், குளிர்ந்த காற்று கூட அடிக்கும், தென்றல் காற்று வீசும், எல்லாம் இருக்கும். ஆனால் மழையை எப்பொழுது பொழிவிக்க வேண்டும், எவ்வளவு பொழிவிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கிற சில ஏற்பாடுகளை, அந்த கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சி அது இதுன்னு வானிலை அறிக்கை சொல்றான் பாருங்க, இதெல்லாம் ஏற்படுத்துறது யாருங்க? அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொஞ்சம் அதை வச்சு நீ மக்களுக்கு எதையாவது சொல்லு அப்படின்னு ஒரு அறிவை மனுஷனுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கிறானே தவிர, ரெட் அலாட்டுமா கடைசியில் மஞ்சள் அலாட்டு கூட இருக்காது, முழு அலாட்டு கூட இருக்காது, வெள்ளை அலாட்டு கூட இருக்காது, ஒண்ணுமே இல்லாம போயிடும். அன்று கிணியவர்களே, கஜா புயல் நமக்கெல்லாம் தெரியும். கஜா புயலை சந்தித்தவர்கள் நாம. கஜா புயல் வருவதற்கு முன்னால் மிக பயங்கரமாக காற்று வீசும், 200 கிலோமீட்டருக்கு மேல வீசும் சொன்னா 200 கிலோமீட்டரை தாண்டியும் வீசியது. அதே அளவிற்கு ஏறத்தாழ 40 சென்டிமீட்டருக்கு மேல
நாகப்பட்டினத்தை மழை பெய்யும்னு சொன்னான். சுத்தமா மழையே இல்லை, சுத்தமா மழையே பொழியவில்லை. கஜா புயல் பார்த்தா நமக்கு தெரியும், வெறும் காத்து மட்டும்தான் அடிச்சிச்சு. இருக்கிற கூரைகளை எல்லாம் பிரித்து எரிந்தது, இருக்கிற மரங்களை எல்லாம் சாய்த்து விட்டு சென்றது. பார்த்தோம், அவ்வளவு பலமான காற்று. ஆனால் மழையை கணித்து சொன்ன அவனுடைய கணிப்பு பொய்த்து போனது. 1 சென்டிமீட்டர் மழை கூட 2 மில்லிமீட்டர் மழை கூட பெய்யல. நாகப்பட்டினத்தில் கஜா புயலுக்கு 2 மில்லிமீட்டர் மழை கூட பெய்யல. காற்று மட்டுமே அடித்தது என்பதை பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், மழை பொழிகின்ற அந்த மர்மத்தை, அந்த மறைவான விஷயத்தை அல்லாஹ் மட்டுமே அறிவான். அல்லாஹ் தான் தெரிஞ்சு வச்சிருக்கான். அடுத்து சொன்ன அல்லாஹ் கர்ப்பத்திலே விழுந்த அந்த விந்து துளி அது என்னவாக மாறும், அது ஆணாக மாறுமா, பெண்ணாக மாறுமா, இல்லை இரண்டுக்கு இடைப்பட்டதிலே எப்படி ஏதாவது ஒன்று வருமா, அதற்கு கை இருக்குமா, கால் இருக்குமா, மூளை வளர்ச்சி இருக்குமா, அது குற்ற செயல்களில் ஈடுபடுமா, நல்லது செய்யுமா, அது மருத்துவராக மாறுமா, அல்லது இன்ஜினியராக பொறியாளராக மாறுமா. இப்படி உலகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுதல். ஒரு மனிதனுடைய மாற்றங்கள் உலகத்துக்கு வந்த உடனே இது எல்லாம் கர்ப்ப அறையில இருக்கிற பொழுதே அறிந்தவன் ரப்பாக இருக்கிறான். பிறந்த ஒரு பாட்டை நம்ம சொல்லுவோம், வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் சொல்லுவோம். ஒருத்தனை பார்த்து, அடே முதவி, ஏன்டா இப்படி இருக்கிற, இப்படி வளர்ற, ஆனா அவனை பாருங்க எவ்வளவு மனன சக்தி உள்ளவங்க, அவனை பாருங்க எவ்வளவு அற்புதமா பாடுறாங்க, அவனை பாருங்க எவ்வளவு அற்புதமா ஆடுறாங்க. இதெல்லாம் எப்ப சொல்றோம்? வெளியே வந்து அவன் தன்னுடைய செயல்பாடுகளை காட்டும் பொழுதுதான். ஆனா மாஃபில் அர்ஹாம், எப்பொழுது கர்ப்ப அறையிலே அந்த விந்து துளி விழுந்து விட்டதோ அப்பொழுதே அல்லாஹ் அறிவான். அதனுடைய எல்லா அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் அறிவான், வேறு யாருக்கும் தெரியாது. 2-3 விஷயம். அடுத்து அல்லாஹ் சொன்னா, வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு நீ என்ன சம்பாதிப்ப, எவ்வளவு சம்பாதிப்ப, என்ன பாவத்தை சம்பாதிப்ப, என்ன நன்மையை சம்பாதிப்ப, என்ற எல்லா காரியங்களும் நாளை என்ற ஒன்றை அல்லாஹ் மட்டுமே அறிவான். நீ வேணா சொல்லிக்கலாம், நாளைக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கிறேன், நாளைக்கு இந்த இடத்துக்கு நான் வர்றேன், நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன், நாளைக்கு நான் இந்த காரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நாளை என்பது, அதை நடைபெற போவது என்ன என்பதை அறிந்தவன் ரப்பாக இருக்கிறான், வேறு யாருக்குமே தெரியாது என்று சொல்லி 4வது ஒரு காரியத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். கடைசியா சொல்றதுதான் நாம இங்க ஜும்மா உரையில் ஆற்றுவதற்கான தலைப்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது. வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூது, எந்த பூமியிலே நீ மரணிப்பாய் என்பதை, நீ எந்த பூமியிலே மரணிப்பாய் என்பதை நீ அறிய மாட்டாய், நான் அறிவேன். ஒன்னு அங்க நான் கொண்டு போவேன். பிளைட்ல 242 பேர், கீழே இருந்த மக்கள்ல ஏறத்தாழ 50-60 பேர். அவங்க நினைச்சாங்களா இப்படி ஒரு ஃப்ளைட் வரும், கீழே விழுவும், நாம் இன்னைக்கு மரணிப்போம், நான் மருத்துவம் படிக்க வந்திருக்கிறேன், நான் மருத்துவராக வெளியே போகிறேன் என்ற கனவோடு இருக்கிற அவர்களெல்லாம் காலையிலே எழுந்து மாலையிலே அப்படியே புறப்பட்டு அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கிற அவர்கள் நினைத்து பார்த்தார்களா, இந்த இடத்திலே எனக்கு மரணம் இருக்கிறது, அல்லது லண்டன் போய் சேருவோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அந்த விமானத்தில் ஏறி அமர்ந்து புறப்பட ஆரம்பித்த உடனேயே நிம்மதியாக அவர்கள் கனவெல்லாம் லண்டனை நோக்கி இருக்கிற நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட பூமியிலே விழுந்து மரணிக்கிறார்களே, அவர்கள் என்றாவது கற்பனை செய்திருப்பார்களா? கண்ட்ரோலை கையில வச்சிருக்கிற விமான நிலையத்தில் அவனுக்கு தெரியுமா, அல்லது அந்த விமானிக்கு தெரியுமா, அல்லது வேறு யாருக்காவது தெரியுமா? அது அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்சுன், எந்த ஆத்மாவும் அறியாது, பி ஐயி அருளின் தமூத், எந்த பூமியிலே அவன் மரணிப்பான் என்பதை அவனுக்கு தெரியாது. இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நம்பிக்கை தான் நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், எனக்கு மரணம் இருக்கிறது, அது எங்கு வருமோ தெரியாது, வருவதற்கு முன்னால் நான் நன்மைகளிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை தான் அன்பிற்கினியவர்களே, இந்த இது போன்ற விமான விபத்துகள்
நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பாடங்களாக பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற இன்னொரு செய்தியை பாருங்க. வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹுவ. மறைவானது எதெல்லாம் இருக்கிறதோ, சுவனம் மறைவானது, கியாமத்து நாள் மறைவானது, கபருடைய வாழ்க்கை மறைவானது, மஹ்ஷருடைய வாழ்க்கை மறைவானது, மீசான் தராசு மறைவானது, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் மறைவானது, சொர்க்கம் மறைவானது, சொர்க்கத்திலே இருக்கிற சுகபோகங்கள் மறைவானது. இந்த மறைவான எல்லாவற்றையும் லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஏன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைபி, மறைவானவற்றின் சாவிகளை அல்லாஹ் தனது கையிலே வைத்திருக்கிறான். யார் வச்சிருக்கிறதுங்க? அல்லாஹ் தனது கையிலே வைத்திருக்கிறான். வேற யாருக்குமே அது தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டா இதெல்லாம் இருக்குப்பா, எப்படி இருக்குங்கிறது, எப்படி இருக்கு, எப்படி நடக்கும், எப்படி அனுபவிப்பாய் என்கின்ற எல்லாவற்றையும் அதனுடைய சாவியை திறந்து காட்டுகிற நேரம் வருகிற வரை, அதை திறந்து காட்டுவதற்கு முன்னர் வரை சாவியை தனது கரத்திலே வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். வமா தஸ்குத்து மிர் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. நீங்க வாழும் பொழுது ஒரு மரத்திலிருந்து, ஒரு செடியிலிருந்து ஒரு இலை அது கீழே விழுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இல்லாமல் அது விழுவதில்லை. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் எவ்வளவு மரங்கள், எவ்வளவு செடி, எவ்வளவு கொடி, காடுகள், எவ்வளவு காடு, எவ்வளவு கோடிக்கணக்கான பல கோடி பல மில்லியன் இலைகள் இருக்கு. அதுல எந்த இலையும் கீழே விழப்போகுதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அறிவுக்கு இல்லாமல் அது விழாதுன்னு அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகின்றான். அப்படிப்பட்ட ரப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விமான விபத்து நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் மனிதர்களாக இருப்பதற்கு லாயக்கற்றவர்கள் என்பதுதான் அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. உலகத்துல பார்க்கிறோம், ஒரே ஈகோ மனிதர்களுக்கு மத்தியில, ஒரே ஈகோ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எனக்கு எந்த நிமிடத்துல மௌத்து வரும்னு தெரியாது, எந்த ரூபத்துல வரும் தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது ஈகோ நமக்கு எதுக்கு? இந்த உலகத்துல வாழும் பொழுது மனைவியோடு ஈகோ, பிறந்த பிள்ளையோடு ஈகோ, உடன் பிறந்தவனோடு ஈகோ, என்னுடைய உறவுகளோடு ஈகோ. எதுக்கு அதெல்லாம்? அதையெல்லாம் கைவிட சொல்லித்தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், திரும்ப திரும்ப இந்த செய்தியை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சொல்ல வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். அந்த ஈகோ அப்படின்னு அந்த செய்தியை சொன்னதுனால இந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உறவாடுங்கள். என்னோடு உறவாடுகிறவனோடு நான் உறவாடுவதில்லை, என்னோடு உறவாடுகிறான் அவனோடு நான் உறவாடுவது உறவில்லை, என்னுடைய உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறான். பாருங்க, உன்னுடைய உறவே எனக்கு வேண்டாம்ப்பா, உன் சாகாசமே எனக்கு வேண்டாம், மௌத்தான கூட வாசலுக்கு வராத, நல்லது கெட்டது கூட இங்க வராத, வந்தா வெளியே போன்னு நான் சொல்லி வச்சுட்டு தான், எழுதி வச்சுட்டு தான் என் பிள்ளை, என்னுடைய கொண்டாடி பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லிட்டு தான் மரணிப்பேன் அப்படின்னா நம்ம உலகத்துல பேசுறத பார்க்கிறோம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், அது மாதிரியான உறவுகளோடு நீங்க போய் உறவாடுங்க, அதுதான் உறவு, அதுதான் உறவு. இந்த விமான விபத்து சொல்லுகிறது, அதே உனக்கு மவுத் இருக்கிறது, உனக்கு மரணம் இருக்கிறது. நீ இந்த உலகத்துல உறவை எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா அந்த அப்படியே அந்தரத்திலே தொங்கிக் கொண்டே இருக்கும். நீ செய்த நன்மைகள் எல்லாம், தொழுத தொழுகைகள் எல்லாம், நோற்ற நோன்புகள் எல்லாம், நீ கொடுத்த தர்மங்கள் எல்லாம், நீ செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் அந்தரத்திலே அப்படியே அல்லாஹ் தொங்க விட்டு இருப்பான். எப்பொழுது அது பட்டியலுக்கு கொண்டு வருவான் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அந்த ஈகோ என்கின்ற ஒன்றை விட்டு நீங்க அந்த உறவுகளை வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த உறவுகளை எப்பொழுது நீங்கள் இணைத்துக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் அதை என்ன செய்யறான்னு சொன்னா பட்டியலுக்கு கொண்டு வருகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இந்த விமான விபத்து அதை பாடமாக நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நாளை மறுமை இருக்கிறது, நன்மை தீமைகள் அளக்கப்பட இருக்கிறது, அல்லாஹ் சொல்லியது நடக்கும் என்பதை மனதிலே கொண்டு வர வேண்டும்.
எனக்கும் மரணம் இருக்கிறது என்பதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் அவ்வப்பொழுது நிகழ்த்தி காட்டுகிறான். ஆனாலும் கூட இது போன்ற மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, நீங்க ஒரு பயணம் புறப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பயணம் புறப்படுறீங்க, எனக்கு ரொம்ப தூரம் இல்லை, நான் இருக்கிற இந்த பகுதியில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நாகூருக்கு போகிறேன், இல்லை நாகப்பட்டினம் போகிறேன், பக்கத்துக்கு போறேன். அப்படி இருந்தாலும் கூட நீங்க வண்டியிலே அமர்ந்து உங்களது வாகனத்தை நீங்கள் சாவியை கொண்டு முறுக்கி அதை இயக்க வச்சு புறப்படுகிற நேரத்திலே நீங்கள் சொல்லுங்கள், தக்பீரை சொல்லுங்கள், 3 தக்பீரை சொல்லுங்கள், 3 தக்பீரை சொல்லுங்கள். மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்திவிட்டு அப்புறம் உங்களது பயணத்தை துவங்குங்கள். அப்படி புறப்படுகிற பொழுது சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, எங்களுக்கு நான் வாகனத்தில் போற இல்லை, எந்த வாகனம் வேணாலும் இருக்கலாம், 2 வீலரா இருக்கலாம், காரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ட்ரெயினா இருக்கட்டும், இல்லை ஃபிளைட்டா இருக்கட்டும், கப்பல்ல போற எதுல வேணாலும் போகலாம், இல்லை ராக்கெட்ல கூட போகணும் வச்சுக்கோங்க, அது எதுவாக இருக்கட்டும். நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு ரப்பை தூய்மைப்படுத்திவிட்டு ரப்பினுடைய சிந்தனையோடு நீங்கள் பயணியுங்கள். அந்த பயணம் உங்களுக்கு நன்மையானதாக அமையும். அது மரணமே வந்துவிட்டாலும் கூட அது நன்மைக்கான ஒரு மரணமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்த, இயக்கிறது யாருங்க? நான் தானே இயக்கிறேன். 2 வீலர்ல உட்காந்து நான் தான் இயக்கிறேன். பஸ்ஸை இயக்கிறது யாருங்க? ஒரு டிரைவர், மனிதன் தானே இயக்குறான். காரை இயக்கிறது ஓட்டுநர், ஒரு ஆள் ஓட்டிக்கிட்டு தானே போறோம். அந்த இயக்குகிற தன்மையை, சக்தியை, அந்த அறிவை, அந்த ஞானத்தை கொடுத்த ரப்பே நீ பரிசுத்தமானவன் என்று ரப்பை பரிசுத்தப்படுத்திவிட்டு இறைவனை நினைவு கூர்ந்துவிட்டு உங்களது வாகனத்தை இயக்க ஆரம்பியுங்கள். மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒமா குன்னா லஹு முக்ரினின், இதில் பயணம் செய்வதற்கு அன்பிற்கினியவர்களே, இதிலே பயணம் செய்ய அவன் வசப்படுத்தி தந்திருக்காவிட்டால், அவன் எனக்கு இந்த வாகனத்தை எனக்கு சொந்தமாக்கி அதை வசப்படுத்தி எனக்கு தகுந்தாற் போல ஆக்கி கொடுத்திருக்காவிட்டால், ரப்பே நான் சக்தி பெற்று இருக்க மாட்டேன். எனக்கு எந்த சக்தி இல்லடா ரப்பே, எனக்கு எந்த சக்தியும் இல்லை ரப்பே என்று தன்னை முழுமையாக ரப்பிடத்திலே சக்தியற்றவன், நீதான் சக்தி உள்ளவன் என்று சொல்லி ரப்பை நினைந்து விட்டு பரிசுத்தப்படுத்தி விட்டு அதற்கு அடுத்து நீங்கள் உங்கள் பயணத்தை துவங்குங்கள். அது நன்மையான பயணமாக மாறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த துஆவினுடைய ஒரு பகுதியாக வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபுன், மேலும் நாம் ரட்சகனிடமே திரும்ப கூடியவர்களாக இருக்கிறோம். ரப்பே நான் ஒரு பயணத்துல புறப்படுறேன், போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வருவானான்னு தெரியாது, நான் போகிற அந்த இடத்திற்கு போய் சேருவனா எனக்கு தெரியாது, ஆனா உன்னிடத்துல வருவேன் என்பது நிச்சயம். உன்னிடத்துல இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபுன், ரப்பே நான் உன்னிடத்திலே வருவது என்பது திண்ணமானதாக இருக்கிறது என்ற அந்த சிந்தனையை, அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு உங்களது பயணத்தை நீங்கள் துவக்குங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த துஆ பெரிய துஆ. இன்னும் கூட அந்த துஆ நின்று கொண்டே போகிறது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா, இந்த பயணத்தை அல்லாஹ் எனக்கு லேசாக்கி வைடா அல்லாஹ். அல் பிர்ர, நன்மையானதாகவும், வ தக்வா, இந்த பயணத்தின் மூலமாக எனக்கு உன்னை பயப்படக்கூடிய, உன் மீது தக்வா வைக்கக்கூடிய, இறையச்சத்தை கொள்ளக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை ஆக்குடா ரப்பே. வ மினல் அமலி மா தருதா, இந்த பயணத்தின் மூலமாக நான் என்னவெல்லாம் ஆற்ற போகிறேனோ அந்த காரியங்களை எல்லாம் உனக்கு பொருத்தமானதாக ஆற்றுவதற்கான, செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடு ரப்பே என்று நீங்கள் பயணத்தின் போது துஆ செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்று தந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, பயணம், நம்முடைய பயணம் நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் கற்று தந்திருக்கிற இது போன்ற துஆக்களை நம்முடைய ஒவ்வொரு பிரயாணத்தின் போதும், வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது எங்கிருந்து புறப்பட்டாலும் பயண துஆவை சொல்லிக்கொண்டு புறப்படுவது இருக்கிறதே அன்பிற்கினியவர்களே, அது நன்மையாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இந்த விமான விபத்து நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் மனசை தொட்டு நீங்களே பாருங்க, நான் இந்த துஆவை ஓதிட்டு தான் என்னுடைய வாகனத்தை நான் இயக்குகிறேன், வீட்டிலேருந்து புறப்படுறேன், மனசை தொட்டு நீங்களே பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியும். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய ஒரு வாக்குறுதி பாருங்க. இது போல நீங்கள் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு துஆ செய்துவிட்டு நீங்கள் புறப்படுவீர்கள் என்று சொன்னால் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறதே அது உண்மையானது, அதிலே மாற்றமே இருக்காது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். என்னை நினைத்து பார்ப்பதை விட்டும் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இந்த உலகத்தினுடைய மோகம், சம்பாதிக்கிற வேகம், தொழில் செய்கிற வேகம், நான் போகின்ற இடத்தினுடைய அந்த ஆசாபாசங்களுடைய வேகம், இதெல்லாம் உலக மோகம். அந்த உலக மோகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். என்னுடைய வாக்கு என்பது உண்மையானது. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கே அது உண்மையானது. அல்லாஹ் என்ன வாக்கு கொடுத்திருக்கானோ அதை கொடுப்பான். அல்லாஹ்வை நினைந்து விட்டு பிரார்த்தனை செய்து விட்டு நீங்க புறப்படுங்க, உங்களுக்கு நல்லதாகவே அமையும் சொல்லி சொல்றான். வலா யகுரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடியவன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உங்களை ஏமாற்றாமல் இருக்கட்டும். ஏமாற்றக்கூடியவன் யாருங்க? நம்மள ஷைத்தான். ஷைத்தான் உங்களை ஏமாற்றாமல் இருக்கட்டும். நீங்க புறப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் புறப்படுவீர்கள் என்று சொன்னால், பயணப்படுவீர்கள் என்று சொன்னால் ஷைத்தானிய சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு போய்விடலாம். ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விடலாம், அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து விடலாம். எனவே வலா யகுரன்னகும் பில்லாஹில் கரூர், அந்த ஏமாற்றுக்காரனினுடைய அந்த சூழ்ச்சியை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே என்று ரப்பு என்ன செய்றான்னு சொன்னா எச்சரித்து, உங்களது பயணம் பாதுகாப்பான பயணமாக நன்மையான பயணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நினைவிலே கொண்டே நீங்கள் பயணிங்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதை பார்ப்போம். ஒரே ஒரு துஆவை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹரமி, ரசூலுல்லாஹ் சில மரணங்களை விட்டும் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. ரப்பிடத்துல சில மரணங்களை விட்டும் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. அதுல ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹரமி, முதுமை. எனக்கு ஒரு முதுமை வந்து விட்டது, முதுமையில் நான் தள்ளாடுகிறேன், வேறொரு உதவி எனக்கு தேவைப்படுகிறது. அந்த நிலையில் என்னை யாரும் கவனிக்காமல் படுக்கையிலே கடந்து, படுக்கையிலேயே எல்லாம் என்ற நிலையிலே, அங்கதான் சாப்பாடு, அங்கதான் கழிவு, அதான் கழிவறை, அங்கதான் சிறுநீர், அங்கதான் கழிவுகள் எல்லாம், அதிலே நான் படுத்து கிடக்க வேண்டும், பொருளை கூட எண்ண முடியாமல் நான் இருக்கிறேன். அப்படி ஒரு நிலையிலே எனக்கு மரணத்தை கொடுத்து விடாத ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிற ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹரமி, தள்ளாமையிலே இருந்து நான் மரணித்து விட வேண்டாம். கடைசி வரை நான் நடையோடு இருந்து, நடைபாவனையோடு இருந்து, ரப்பே நடக்கிற நிலையிலே, நான் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையிலேயே எனக்கு மரணத்தை கொடு ரப்பே என்று நீங்கள் ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு மரணத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்துல பாதுகாப்பு கேட்டாங்க. வத்தரதி, உயரமான இடத்திலிருந்து நான் விழுந்து இறந்து போவதை. பிளைட் எங்குங்க 600 அடி மேலே போயிட்டு கீழே விழுந்துச்சு. இப்போ இந்த ஏர் இந்தியா விமானம் நேற்று கீழே விழுந்தது, 600 அடி மேலே சென்றது, திடீரென கீழே சரிய ஆரம்பித்தது, விழுந்தது. அப்படி உயரமான இடங்களில் இருந்து நான் கீழே விழுந்து இறந்து போவதை விட்டு ரப்பே என்னை பாதுகாத்துடு ரப்பே என்று நீங்கள் ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். அந்த மரணம் எனக்கு வேண்டாம் என்று ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். வல் ஹதமி,
இடிபாடுகளுக்கிடையே நான் சிக்கி மரணிப்பதை வேண்டாம் ரப்பே, அது எனக்கு வேண்டாம் என்று ரப்பிடத்தில் நீங்கள் கேளுங்கள். வல் கம்மி, கவலையுற்று என்னுடைய வறுமை, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய மனைவியின் பிரச்சனை, என்னுடைய பிள்ளையின் பிரச்சனை, என்னுடைய உற்றாரின் பிரச்சனை, உலகத்தாரின் பிரச்சனை, என்னுடைய ஆட்சியாளன் பிரச்சனை என்று சொல்லி கவலையிலேயே மூழ்கி 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 அப்படியே நான் மரணிப்பதை விட்டு ரப்பே என்னை பாதுகாத்துடு, கவலைகளை விட்டு என்னை அகற்றிவிடு என்று ரப்பிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்து சொன்னாங்க, வல் ஹரீகி, தீயிலே கரிந்து போய் மரணிப்பதை விட்டும் ரப்பே என்னை பாதுகாத்துடு. அந்த விமானம் விழும்பொழுதே விழுந்துனாச்சுங்க, அப்படியே தீப்பற்றி கொண்டது. அப்பதான் அந்த விமானத்தில் எரிபொருளை முழுமையா நிரப்பிக்கிட்டு போன அந்த விமானம். அப்ப அந்த தீப்பிழம்புகள் எப்படி இருக்கும் நான் பார்த்தோம். அந்த கரும்புகை எல்லாம் நான் எல்லாருமே பார்த்துருக்கணுமே, செய்தித்தாள்களிலே பார்த்தோம், ஊடகங்களிலே பார்த்தோம். அப்படியே எவ்வளவு எரிபொருள் இருந்திருக்கும், அது எவ்வளவு வேகத்தை காட்டி இருக்கும், அங்கே இருக்கவர்கள் எந்த அளவிற்கு அந்த நெருப்புகளிலே சிக்குண்டு போயிருப்பார்கள். அன்பிற்கினியவர்களே, பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி ரப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் ஹரீகி, எரிந்து போய் நான் மரணிப்பதை விட்டும் ரப்பே என்னை நீ பாதுகாத்துடு. அடுத்து சொன்னாங்க, வல் கரகி, நான் நீரிலே மூழ்கி இறந்து போவதை விட்டும் ரப்பே எனக்கு நீ பாதுகாத்து கொடுத்துடு. இன்னும் சொன்னாங்க, இன்னொரு செய்தி மிக முக்கியமா சொன்னாங்க, வ அஊது பிக ஐ யதஹப்பத்னி ஷைத்தானு இன்தல் மௌத், எனக்கு இப்ப மரணம் வரப்போகிறது என்று நான் அந்த நிலையில இருக்கிற பொழுது ஷைத்தான் வந்து என்னை உரசுவதை விட்டும் ரப்பே என்னை பாதுகாத்துடு. நான் நல்ல நிலை, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்துன்னு நல்ல நிலை இருந்துட்டு நான் இப்ப மௌத்து நேரத்தை வந்துட்டேன். இப்ப ஷைத்தான் வந்து எனக்கு அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து கலிமாவை நாவிலே வராமல் என்னை ஷைத்தான் திசை திருப்புவானே, அது போன்ற நிலையை விட்டும் ரப்பே என்னை பாதுகாத்துடு என்று சொல்லி ரப்பிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் இது போன்று உன்னுடைய பாதையிலே புறமுதுகிட்டு நான் மரணித்து விடக்கூடாது, அதுபோன்று விஷ ஜந்துக்கள் என்னை தீண்டி நான் மரணித்து விடக்கூடாது என்று நீங்கள் ரப்பிடத்திலே கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளை நாம் நிறைய பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த விமான விபத்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதில் மரணித்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நன்மைகளை தர வேண்டும். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அவர்களுக்காக என்ன உதவி செய்ய முடியுமோ, என்ன நாம் செய்ய முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அந்த உதவிகளை எல்லாம் நம்மிடத்திலிருந்து செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு, என்னுடைய மரணம் ஈமானிய மரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லுகிற ஒரே பாடம் என்பதை நாம் இன்றைய ஜும்ஆவினுடைய இந்த உரையிலிருந்து புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையின் எட்டுக்களை எடுத்து வைக்க வல்ல ரஹ்மான் வாய்ப்புகளை தருவானாக. வாகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.